வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான காரப்பொரி ரெசிபி தான் காட்டப் போறேங்க. மழை மழை வருது. ஏதாவது குறுக்கு தீனி வேணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா, இது எப்பவுமே வீட்ல இருக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. இது உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் குடுக்கும். ஸோ அதனால இன்னைக்கு எப்படி காரப்பொரி என்னோட ஸ்டைல்ல பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் சட்னி கடலை, வேர்க்கடலை 1/2 கப், அப்புறம் டெசிகேட்டட் கோகோனட் ட்ரை கோகோனட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஒரு 1/2 கப். அப்புறம் இது உங்களுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் அது ஆப்ஷனலுங்க. அது வேணா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் நிறைய கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா ஒரு 3லேருந்து 4 நான் உடைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பூண்டுங்க. அதை தோல் உரித்து நான் அதை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, காரம், மஞ்சப்பொடி, அப்புறம் நான் இங்கே 3 லிட்டர் மைசூர் பொரி சொல்லுவோம் இல்லையா? கொஞ்சம் உப்பு இருக்கவங்க அந்த பொரியை எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் பொரி. இது கூடவே எங்களுக்கு கொஞ்சம் கடுகும் அப்புறம் உளுத்தம் பருப்பு வேணும். ஸோ அதை நான் ஃப்ரை பண்ணும்போது போட்டுக்கிறேன். இங்கே நான் யூஸ் பண்ணுறது வீட்லேயே எடுத்த தேங்காய் எண்ணெய். ஒரு நாள் எப்படி எடுக்கிறதுன்னு நான் என்கிட்ட மிஷின் இருக்குங்க, எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். பட் இது ஃப்ரெஷ் தேங்காய் எண்ணெய், இதை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெயில் பண்ண தான் அவ்வளோ டேஸ்ட் வரும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. ஏன்னா 3 லிட்டர் நீங்கள் பொரியை ஃப்ரை பண்ணணும். ஸோ நான் பாத்திரத்தில் ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இப்போ கடுகும் போட்டு, கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, நாங்கள் கடலைப்பருப்பு போட மாட்டேங்க, உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனது ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை ஆனதும் நீங்கள் எடுத்து வச்ச வேர்க்கடலையும் அப்புறம் சட்னி கடலையும் நீங்கள் போட்டு, நீங்கள் மிதமான சூடில் ரொம்ப ஸ்லோவாக இதை பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப புகுன்னு நீங்கள் தீ வச்சிட்டிங்கன்னா அது கரைஞ்சி தீந்துருச்சுன்னா நல்லாவே இருக்காது. ஸோ நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் இந்த ஹோல் ப்ராசஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுறது இந்த ஸ்டேஜ்லன்னா ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இது பொன்னிறமாக உங்களுக்கு அது வந்ததும் நான் உப்பும் அப்புறம் மஞ்சப்பொடியும் கொஞ்சமாக சில்லி பவுடர் அதை ஆட் பண்ணிட்டேன். நான் அதை ஷூட் பண்ண மறந்துட்டேங்க. ஸோ அதையும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் கருவேப்பிலையும் எடுத்து வச்ச காஞ்ச மிளகாவும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் பண்ணுறேன். அண்ட் வாசனை கமகமன்னு வரும், ஏன்னா நாங்கள் தேங்காய் எண்ணெயில் இது பண்ணுறோம். இது 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் ஆகுதும் நீங்கள் எடுத்து வச்ச பொரியை நீங்கள் போட்டுடலாம். நீங்கள் பொரியை போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூட்லேயே அந்த ஸ்லோ சிம்லேயே நீங்கள் ஒரு சைடு அதை வச்சுருங்க. அப்பப்போ அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இன்னொரு கடாயில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 5-6 ஸ்பூனே தேங்காய் எண்ணெய் விட்டேன். ஏன்னா இதில் தான் நாங்கள் எடுத்து வச்ச கார்லிக் பூண்டை நல்லா பொன்னிறமாக வறுக்க போகிறோம். இது பூண்டோட இந்த வேர்க்கடலையோட அப்புறம் ட்ரை கோகோனட் கொப்பரை தேங்காயோட இது நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ கொப்பரை தேங்காயும் கொஞ்சம் அது பொன்னிறமாக வந்தது, கொப்பரை தேங்காயும் போட்டு நான் இதை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ரெண்டுமே உங்களுக்கு கோல்டன் கலரில் மாறும். அப்போ தான் நாங்கள் இதுக்கு வெங்காயம் அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷன் தான். நீங்கள் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் சேர்க்கறது தேவையில்லை. ஆனால் இதை சேர்த்தா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ஆனால் ஃப்ரைட் ஆனியன் போட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அதை விட்டுறணும். ஓகே. அண்ட் இன்னொன்று என்னென்னா, எதையும் இங்கே நீங்கள் ஓவர் குக்கோ ஓவர் ஃப்ரையோ பண்ணக்கூடாதுங்க, டேஸ்ட்டு போயிடும். நாங்கள் இப்போது அதை பொரி மிக்ஸ்சரில் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் நீங்கள் டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் இங்கே நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க. உங்கள் பொரி மொறுன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இதை நீங்கள் இமீடியட்டாக சாப்பிட்லாம். சூடாக சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும், இதை ஆற வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஆறினதும் போட்டு வச்சுருங்க. இல்லைன்னா அது இதாகிடும், ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது ஈவினிங் டீக்கு நீங்கள் சூடாக காஃபி டீயோட இது ஒரு பவுல் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்க ஒரு பைட்லேயும்
உங்களுக்கு நான் சொன்ன மாரி வேர்க்கடலையும், அந்த கொப்பரை தேங்காவும், அந்த கார்லிக்கும் எல்லாம் வந்தா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். எங்க வீட்ல பசங்களும் கூட இது சேர்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஒரு குளிர்காலத்துக்கு, மழை காலத்துக்கு இது எப்பவும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது அவ்வளோ உங்களுக்கு உதவியா இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.